அகத்தியர் அங்கிருந்து திரும்பி செல்வதாக கூறி திரும்பி போறார். இப்படி வைணவர்கள் அகத்தியரை பார்த்து சொல்ல, அகத்தியர் கொஞ்சம் கூட கோபம் கொள்ளாம சிரித்தபடியே, வேத நெறியை தவிர்த்து வாழும் நீங்கள் இங்கு நிறைந்து வாழ்தலை உணராமல் வந்துவிட்டேன். ஆக நீங்க வேத நெறியை விட்டுட்டு வாழறீங்க, வேத நெறியே உங்ககிட்ட இல்லை அப்படின்றார். அதனால எனக்கு எவரும் இத்தன்மை உடையவர்கள் என்று உங்களை யாரும் எனக்கு சொல்லலை. இந்த வழி நல்ல வழியா இருக்குன்னு தான் எண்ணி வந்தேன். இத்தகைய இயல்புடையல் என்று நான் அறிந்திருந்தால் இந்த பழமையான ஊருக்கு வர நினைத்திருக்க மாட்டேன் அப்படின்னு அகத்தியர் சொல்லிட்டு, கோபம் கொள்ளாதீர்கள், நான் மீண்டும் திரும்பி செல்வேன் என்றார் அகத்தியார். என்றிடலும் வெகுளாது நகை செய்து மறைநெறியை இகந்து நின்றீர் துன்றி இவன் உரைகின்றது உணரேன். இத்திறம் எவரும் சொன்னார் இல்லை. நன்று நெறி என்று வந்தேன் நும்பான்மை உணர்வேனேல் நான் இம்மூதூர் சென்றிடவும் நினையேனால் முனியற்க யான் மீண்டு செல்வேன் என்றான். இப்ப புதிய மலை நோக்கி செல்லும் அகத்திய முனிவர் சில கருத்துக்கள்லாம் சொன்னார். அதை ஏற்று பொறுத்து கொள்ளாமல், இந்த தலத்திற்கு நீ வந்ததே பாவம் என்று சொன்னார்கள், இந்த இடத்தினின்றும் நீ செல்ல வேண்டும் என்று அந்த வைணவர்கள் எல்லாம் சொன்னார்கள். நீங்கள் சொன்னது உண்மைதான். முன்னோர்